நான்காம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவாரம். தலம் திருவையார். ராகம் நவ்ரோஜ். தாளம் திஸ்ர திரிபுடை. இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். கரப்பவ தங்கட்கெல்லாம் கரப்பவ தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். பரப்பு நீர் கங்கை தன்னை, பரப்பு நீர் கங்கை தன்னை படர்சடை பாகம் வைத்தார். பரப்பு நீர் கங்கை தன்னை படர்சடை பாகம் வைத்தார். அரக்கனுக்கு அருளும் வைத்தார், ஐயன் ஐயார் ஆனாரே, ஐயன் ஐயாரானாரே. இதான் பதிகை பாடல். ஐயாற்று பெருமான் இல்லாதவர்கள் யாசித்து இறந்து கேட்குறாங்கன்னு வைங்க, அவர்களுக்கு வசதியானவர்கள், பொருள் உள்ளவர்கள், செல்வந்தர்கள் ஆகியோர் கொடுக்கும் மனதை கொடுத்தாருங்க. என்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் நான் கொடுக்கணுன்னா ஈசன் எனக்கு அந்த மனசை கொடுக்கணும். பணம் இருந்தாலும் நல்ல மனம் இருந்தால்தான் கொடுப்பவர்கள் கொடுப்பார்கள். அந்த நல்ல மனதும் யார் கொடுக்குறாங்க? சிவனே கொடுக்கிறார். சரி, இப்போ நம்ம கொடுத்துட்றோம். ஒருத்தன் அதை மறைச்சிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. பொருள் கொடுக்காமல் மறைப்பவர்களுக்கு என்ன நிகழும்? பொருளை மறைக்கிறான், இதை மறைக்கிறான், எல்லாத்தையும் பதுக்கிறான் அப்படின்னா அந்த வஞ்சக நெஞ்சத்தாருக்கு கொடிய நரகம் உறுதி அப்படிங்கிறார் திருநாவுக்கரசருங்க. திருநாவுக்கரசர் கொஞ்சம் கடுமையாக சாடி இருக்கார், அவ்வளோதான். சரி, கடைசியாக அந்த பாட்டுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, இந்த திருநாவுக்கரசர் பாடல்கள்லேயே 10வது பாட்டில் ராவணனை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் வரும். கைலை மலையை அசைத்து சிவனால் நசுக்கப்பட்ட ராவணன் அதற்கு பிறகு பணிந்து பாடியதால் அருள் புரிந்தார் அல்லவா சிவன், அவர்தான் நம் சிவன் என்று சொல்லி இந்த பதிக பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி கூறி வணங்கி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.